புக்கெட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் நேற்றிரவு ஜேடிடி பஹாங் இடையிலான மலேசிய கிண்ண கால்பந்து இறுதியாட்டம் தொடங்கும் முன்னர் வெளியில் ரசிகர்கள் மோதிக்கொண்டனர். இரு தரப்பினரும் தள்ளுமுள்ளுவில் இறங்க கோன் எனப்படும் பாதுகாப்பு கூம்புகளும் பறந்தன. பட்டாசுகளும் வீசப்பட்டதால் நிலவரம் மோசமானது. எனினும் பாதுகாப்பு அதிகாரிகள் தலையிட்டு நிலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இரு அணிகளும் திடலில் மோதிக்கொள்ளும் முன்னர் அவற்றின் ரசிகர்கள் வெளியில் மோதிக்கொண்ட வீடியோக்கள் முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகின. இவ்வேளையில் அந்த இறுதி ஆட்டத்தில் பலரும் எதிர்பார்த்தபடியே ஜேடிடியே வாகை சூடியது. முதலில் பின்தங்கினாலும் கடைசியில் 2-1 என்ற கோல் வித்தியாசத்தில் மலேசிய கிண்ணத்தை அது தற்காத்துக் கொண்டது. பஹாங்கின் கோலை தி சரவணன் போட்டார். ஜேடிடி இப்பருவத்தில் ஏற்கனவே சேரிட்டி ஷீல்ட், FA கிண்ணம், சூப்பர் லீக் கிண்ணம் என 3 முக்கிய வெற்றியாளர் பட்டங்களை வென்றுவிட்ட நிலையில் எஞ்சியிருந்த இந்த மலேசிய கிண்ணத்தையும் இப்போது கைப்பற்றியுள்ளது. அதே சமயம் ட்ரிபிள் எனப்படும் ஒரே பருவத்தில் 3 முக்கிய கோப்பைகளை 3 முறை வென்ற முதல் அணி என்ற சாதனையையும் ஜேடிடி படைத்துள்ளது. சூப்பர் லீக், FA கிண்ணம், மலேசிய கிண்ணம் ஆகியவற்றை ஒரே பருவத்தில் வென்றால் ட்ரிபிள் என அழைக்கப்படும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். கட்டுப்பாடற்ற பாலியல் உறவுகளால் மலேசியர்கள் வெறும் 13 வயதிலேயே HIV நோய்க்கு ஆளாகும் பகீர் சம்பவங்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பள்ளி மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் HIV தொற்று அதிகரித்து வருவதற்கு கட்டுப்பாடற்ற பாலியல் உறவு கலாச்சாரம் முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. 13 முதல் 19 வயதிலான 15 வயதினரில் 4 விழுக்காட்டினருக்கு HIV கண்டிருப்பதாக மலேசிய எய்ட்ஸ் மன்றம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. HIV தொற்று அபாயம் பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்பது கவலையாகும் என அம்மன்றத்தின் செயலாளர் டாக்டர் ஜைத்தோன் யாயா கூறினார். எனினும் போதைப்பொருள் பழக்கத்தால் உண்டாகும் HIV நோய் தொற்று சம்பவங்கள் குறைந்து வருவது சற்று ஆறுதலாக உள்ளது. போதைப்பொருள் ஊசியை பகிர்ந்து கொள்வதால் ஏற்படும் அபாயம் குறித்து தொடர் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருவது அதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் அவர். இதையடுத்து பாலியல் நடவடிக்கைகளால் பரவும் HIV நோயை கட்டுப்படுத்தும் முயற்சிகளில் கவனம் செலுத்தப்படுகிறது. நோயாளிகள் எங்கே எப்படி உதவிகளை பெறலாம் என்பது வரைக்கும் எய்ட்ஸ் மன்றம் விழிப்புணர்வு திட்டங்களை அதிகரித்துள்ளதாக ஜைத்தோன் கூறினார். சுகாதார அமைச்சு வெளியிட்ட புதிய புள்ளி விவரங்கள் படி 1986 ஆண்டிலிருந்து 2023 ஆண்டு வரை 1,35,035 HIV நோய்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 54,365 பேர் கட்டுப்பாடற்ற பாலியல் உறவுகளால் அந்நோய்க்கு ஆளானவர்கள். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் கடைசியாக பதிவான 8 HIV சம்பவங்கள் 13 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களை உட்படுத்தியவையாகும். இவ்வேளையில் 62 விழுக்காடு HIV நோய் பரவல் ஓரின மற்றும் இருபால் சேர்க்கையாளர்களை உட்படுத்தியுள்ளது. 33 விழுக்காடு சம்பவங்கள் மாற்று பாலினத்தை உட்படுத்தியிருப்பது தெரிய வந்துள்ளது. சரவாக் கூச்சிங்கில் வாகனம் ஓட்டும் போது துப்பாக்கி சூடுபட்டு 34 வயது ஆடவர் உயிரிழந்தார். ஜலான் ஸ்டெஃபன் யோங் கூச்சிங் சாலையில் சனிக்கிழமை அதிகாலை 5:30 மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்தது. தலையில் சூடுபட்ட காயத்துடன் காரினுள் விழுந்து கிடந்தவரை கண்டு அவரின் 2 நண்பர்கள் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுவதாக படாவான் மாவட்ட போலீஸ் கூறியது. சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தகவல்களை கொடுத்து விசாரணைக்கு உதவுமாறும் போலீஸ் கேட்டுக்கொண்டது. ஸ்லாங்கோர் சிமினேவில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் இருவரின் சடலங்கள் ஒரு வீட்டில் இருந்து கண்டெடுக்கப்பட்டன. 53 வயது மாது மற்றும் அவரது சகோதரரின் 25 வயது மகனே உயிரிழந்தவர்கள் ஆவர். 10 நாட்களாக வெளியில் வராத தனது அக்கால் வீட்டில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் சந்தேகமடைந்த ஆடவர் முன்னதாக போலீசில் புகார் செய்தார். இதையடுத்தே போலீஸ் சோதனைக்கு சென்றது. மீட்கப்பட்ட 2 சடலங்களும் சவ பரிசோதனைக்காக சர்டாங் தலையவியல் துறைக்கு அனுப்பப்பட்டன. அதில் இருவரும் மூச்சு திணறி உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வந்ததாக காஜாங் போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் கூறினார்.
இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. வீட்டில் குற்ற அம்சங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை. உள்ளிருந்து கதவு தாழ்பால் போடப்பட்டிருந்தது. என்றாலும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருவதாக நஸ்ரோன் கூறினார். ஜிஎம் இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சம்மிலான் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 23 27 ஏப்ரல் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் கேடிஎம் ஸ்டேஷன்ஸ் எதிர்ப்புறம் ஷாப்பிங் செய்ய ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ரசிக்க திரண்டு வாருங்கள். மலாக்காவில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் ஒரு மோட்டார் சைக்கிளை பிக்கப் லாரி மோதி தள்ளியதில் 53 வயது மாது உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளோட்டியான 57 வயது அவரின் கணவர் படுகாயமடைந்தார். சம்பவத்தின் போது டொரியான் துங்காலில் இருக்கும் வீட்டில் இருந்து பாலாய் பஞ்சாங்கில் உள்ள உணவகத்துக்கு ஹோண்டா வேவ் 125 மோட்டார் சைக்கிளில் அவர்கள் சென்று கொண்டிருந்தனர். இரவு 11 மணியளவில் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் அவர்கள் நின்றபோது மாலிமில் இருந்து பஞ்சாங் சென்று கொண்டிருந்த மிட்சுபிஷி ட்ரைட்டன் வாகனம் பின்னால் மோதி தள்ளியது. அதில் ரொஸ்லினா சினான் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கணவர் இஷாம் ஒமார் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக மலாக்கா போலீஸ் தலைவர் கிறிஸ்டபர் பத்தீத் கூறினார். அந்த பிக்கப் லாரி ஓட்டுநருக்கு காயமேதும் ஏற்படவில்லை. அவர் உடனடியாக அங்கிருந்து தப்பி ஓடினார். பின்னர் 13 மணி நேரங்கள் கழித்து போலீசிடம் சரணடைய வந்தபோது அவ்வாடவர் கைதானார். இன்று முதல் அவர் விசாரணைக்கு தடுத்து வைக்கப்படுகிறார். பினாங் கடா பேரா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் பினாங் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் 30 ஏப்ரல் தொடக்கம் 4 மே வரை ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகளை ருசிக்க பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்கள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு ஏயோன் பிக் சப்ராங் ஜயா பிராய் பினாங்கில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்ஸ். யுக்ரைன் விஷயத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உண்மையிலேயே அமைதி உடன்பாட்டை விரும்புகிறாரா என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த சில நாட்களாகவே அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதனால் மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகின்றனர். இதிலிருந்து போரை நிறுத்தும் எண்ணம் புட்டினுக்கு இல்லை என்றே தமக்கு தோன்றுவதாக ட்ரம்ப் கூறினார். இது இப்படியே போனால் புட்டினை அமெரிக்கா வேறு வழியாக கையாள வேண்டியிருக்கும். அவர் எதற்கும் மசியாவிட்டால் மாஸ்கோ மீது பொருளாதார தடை அல்லது கூடுதல் வரிகளை விதிப்பதுதான் சரியான தீர்வாக இருக்குமோ என தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் பதிவிட்டார். முன்னதாக வெத்திகன் சிட்டியில் போப்பாண்டவர் பிரான்சிஸ் இறுதி சடங்கின் போது யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை ட்ரம்ப் சிறிது நேரம் சந்தித்து பேசினார். பிப்ரவரியில் வெள்ளை மாளிகையில் அதிக பிரசங்கியாக பேசியதால் ட்ரம்பிடம் திட்டு வாங்கி வெளியேற்றப்பட்ட பிறகு ஜெலன்ஸ்கி ட்ரம்பை நேரில் சந்தித்தது இதுவே முதன்முறையாகும். இச்சந்திப்பில் ரஷ்யாவுடன் நிபந்தனையற்ற போர் நிறுத்த உடன்பாடு பற்றி பேசியதாக ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் கூறினார். ரோமில் இருந்து வாஷிங்டன் திரும்பிய கையோடு புட்டின் குறித்து ட்ரம்ப் பேசியுள்ளார். ஏற்கனவே சீனாவுடன் வரிப்போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா இந்த யுக்ரைன் விவகாரத்தை பயன்படுத்தி தனது பரம வைரியான ரஷ்யா மீது அடுத்த வரிகளை திணிக்க திட்டமிடுவதாக பேசப்படுகிறது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இருபத்தாறு பேரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலின் மற்றொரு சந்தேக நபரின் வீட்டை இந்திய ராணுவம் குண்டு வீசி தகர்த்துள்ளது. பாகிஸ்தான் கட்டுப்பாட்டில் உள்ள வட காஷ்மீரில் ஃபாரூக் அஹ்மத் தட்வாவின் வீடு தரைமட்டமானது. 48 மணி நேரங்களில் இதுவரை 6 பயங்கரவாதிகள் அல்லது அவர்களுடன் தொடர்புடையவர்களின் வீடுகளை குண்டு வீசி தகர்த்துள்ளோம். சந்தேக நபர்கள் சிக்கும் வரை இந்த அதிரடி தொடரும் என ராணுவ பேச்சாளர் கூறினார். ஸ்ரீநகரில் நேற்று சுமார் 60 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு அத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பயங்கரவாத நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய ஆயுதங்கள், ஆவணங்கள், டிஜிட்டல் கருவிகள் போன்றவற்றை கைப்பற்றுவதையும் அச்சோதனைகள் நோக்கமாக கொண்டுள்ளன.
இதனிடையே பஹல்காம் பள்ளத்தாக்கு தாக்குதல் தொடர்பில் பாகிஸ்தான் மீது இந்தியா அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷரீப் கூறியுள்ளார். பயங்கரவாதிகளின் செயலுக்கு பாகிஸ்தானை குறை கூறுவதை இந்தியா நிறுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அத்தாக்குதல் குறித்து பாராபட்சமின்றி விசாரணை நடத்துவதில் இந்தியாவுக்கு உதவ இஸ்லாமாபாத் தயாராக உள்ளதாக அவர் கூறினார். காஷ்மீர் தாக்குதலுக்கு பாகிஸ்தானே காரணம் என கூறி சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக ரத்து செய்தது உள்ளிட்ட 5 அதிரடி முடிவுகளை புதுடெல்லி எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது. 4 நாள் பயணமாக இந்தியா சென்ற அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வென்ஸ் தனது இந்திய வம்சாவளி துணைவியார் உஷா மற்றும் 3 பிள்ளைகளுடன் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தார். தாஜ்மஹால் முன்புறம் குடும்பமாக எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை அவர் எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்துள்ளார். தாஜ்மஹால் அழகான வரலாற்று சிறப்புமிக்க இடமாகும், உண்மையான அன்பின் அடையாளம் என்றும் அவர் புகழ்ந்தார். அவரின் பதிவு வைரலாகி வரும் நிலையில் எக்ஸ் தள உரிமையாளரும் உலக மகா கோடீஸ்வரருமான எலன் மாஸ்கும் அதை லைக் செய்து கருத்து பதிவிட்டுள்ளார். இது உலக அதிசயங்களிலேயே மிகவும் அழகான ஒன்றாயிற்றே என எலன் மாஸ்க் ரிப்ளை செய்திருப்பதும் வைரலாகி வருகிறது. உயரடுக்கு பாதுகாப்போடு ஆக்ரா சென்ற வென்ஸ் உஷா தம்பதியர் சுமார் 1 மணி நேரம் தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தனர். அமெரிக்க துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு வென்ஸ் இந்தியாவுக்கு மேற்கொண்ட முதல் பயணம் இதுவாகும்.